வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வேண்டும் என்பதுதான் டெல்லி எல்லையில் போராடும் விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பிற கோரிக்கைகளை விட குறைந்தபட்ச ஆதரவு விலை கோரிக்கையில் விவசாயிகள் உறுதி காட்டுவது ஏன் என்பதை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்குக்கு கூட மிஞ்சாது என்ற பழமொழியை உண்மையாக்கும் வகையில்தான் இந்தியாவின் பெரும்பாலான விவசாயிகளின் நிலை இருப்பதாக விவசாய சங்கங்கள் கூறுகின்றன. பெரும்பாலான பயிர்களுக்கு செலவினங்களை ஒப்பிட்டு பார்த்தால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் லாபத்தின் விழுக்காடு பெருமளவு சரிந்து வருவதே இதற்கு காரணமாகும். உதாரணமாக, பணப்பயிரான பருத்தியை விளைவிக்கும் விவசாயிகளுக்கு கடந்த 2011-12 ஆண்டில் 95% அளவுக்கு லாபம் கிடைத்தது. ஆனால் 10 ஆண்டுகளில் லாபத்தின் அளவு படிப்படியாக குறைந்து 2021-22 ஆண்டில் 30% சுருங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் அதிக அளவில் பயிரிடப்படும் நெல் விவசாயிகளுக்கு 2011-12 காலகட்டத்தில் செலவினங்கள் போக 59% லாபம் கிடைத்த நிலையில் 2021-22 லாபம் 42 விழுக்காடாக வீழ்ச்சி கண்டிருக்கிறது. துவரம்பருப்பு விவசாயத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன் விவசாயிகளுக்கு 98% லாபம் கிடைத்த நிலையில் 2021-22 லாபத்தின் அளவு 57% சரிந்துவிட்டது. சோயாபீன்ஸ் பயிரிட்ட விவசாயிகளுக்கு 2011-12 76% இருந்த லாபத்தின் விகிதம் 10 ஆண்டுகளில் கட்டெரும்பாக தேய்ந்து வெறும் 29% வீழ்ச்சியடைந்துள்ளது. கோதுமை உள்ளிட்ட பிற விளைபொருட்களின் லாபத்தின் விகிதமும் 10 ஆண்டுகளில் நிலையில்லாமல் சரிந்து வருவதே விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவு விலை கோரிக்கைக்கு முதன்மை காரணமாகும். சந்தை விலை உயர்ந்தாலும் தங்களுக்கான லாபம் மட்டும் உரிய விகிதத்தில் அதிகரிப்பது இல்லை என்பதன் காரணமாகவே குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம் கோருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.